ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பதிவு தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிசம்பர் 15ஆம் தேதி பௌர்ணமிக்கு பிறகு இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அமைய போகுதுன்னு தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமி எந்த மாதிரியான பௌர்ணமி, இந்த பௌர்ணமியில் நாம் எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள் செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பொதுவாகவே பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே ரொம்பவே விசேஷமானதுங்க. அதிலும் குறிப்பாக இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்பவே விசேஷமானதாக இருக்குது. ஏன்னா இந்த டிசம்பர் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தீப திருநாளும் பௌர்ணமியும் ஒன்றா வர மாதிரி தாங்க அமைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு நாள் முன்ன பின்ன அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. இந்த பௌர்ணமி கிட்டத்தட்ட 108 வகைகள் இருக்குதுங்க. அதோட தன்மைக்கேற்ப தான் பல விரத வழிபாட்டு முறைகள் இருக்குது அப்படின்னு நம்மோட முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. பௌர்ணமி நாளில் பகலில் தொடங்கி இரவில் முடியும், இல்லைன்னா பாதி பகல் பாதி இரவாகவும் வருங்க. அப்படி இல்லைன்னா இரவில் தொடங்கி பகலில் முடியும். இப்படின்னு பல வகையான பௌர்ணமி இருக்குதுங்க. இந்த சமயத்தில் பல்வேறு சிறப்பு நாட்களும் இந்த பௌர்ணமி தினத்தில் தாங்க வருது. அதாவது நிறைய சுப நிகழ்ச்சிகளும் இந்த பௌர்ணமி நாளில் தான் நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோயில் விசேஷங்கள் இது மாதிரி எல்லாமே கூட இந்த பௌர்ணமி தேதியை பார்த்து தாங்க நடத்தணும் அப்படின்னு முடிவு செஞ்சு வச்சுருப்பாங்க. 12 தமிழ் மாதம் இருக்கு இல்லைங்களா, அதில் வரக்கூடிய எல்லா பௌர்ணமியுமே நமக்கு ரொம்பவே விசேஷமும் சிறப்பு வாய்ந்ததாக தாங்க இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சிவனுக்கு உரியதாக சொல்லப்படுதுங்க. ஏன்னா இந்த தீப நாளும் இந்த பௌர்ணமியும் கிட்டத்தட்ட ஒரு நாள் முன்ன பின்ன தாங்க அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி இந்த பௌர்ணமி அப்படிங்கிறப்ப இந்த சிவபெருமானும் கிரிவலம் அவங்க நம்மளுக்கு எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வருது. இந்த பௌர்ணமி திதியில் ஆரம்பத்தில் இருந்து முடிகிற வரைக்குமே மக்கள் கிரிவலம் போய்கிட்டு தாங்க இருப்பாங்க. அந்த திதி என்னைக்கு ஆரம்பிக்குது, எந்த டைமில் ஆரம்பிக்குது அப்படிங்கிறத வச்சு தான் அடுத்த நாள் எப்போ முடியுது அது வரைக்குமே கிரிவலம் நிறைய பேர் போய்கிட்டு தாங்க இருக்கிறாங்க இந்த திருவண்ணாமலையில். இந்த மாதிரி மாதம் கிரிவலம் போகிறவங்களோட கஷ்டம், துன்பம், கடன், தீரா நோய், திருமண தடை, குழந்தை பாக்கியம் இப்படின்னு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நினச்சி தாங்க எல்லாருமே பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு கிரிவலம் போகிறாங்க. இந்த பௌர்ணமி நாளில் நாம் நடைபதிய கிரிவலம் போகலாங்க. இந்த மாதிரி கிரிவலம் போயிட்டு நாம் ஈசனை தரிசித்தோம் அப்படின்னா நாம் நினைச்ச காரியம் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பௌர்ணமி அப்படிங்கிறது முழு நிலவுமே வானத்தில் பிரகாசமாக இருக்குங்க. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான நாள் தாங்க இந்த பௌர்ணமி. இந்த நாளில் நல்ல அதிர்வலைகள் பூமியில் ஏற்படுங்க. இந்த மாதிரி சக்தி மிகுந்த நாளில் தேவி வழிபாடு செய்கிறது நமக்கு ரொம்பவே நல்லதுங்க. தீய சக்தியிடமிருந்து நம்மளை காப்பாற்றுவாங்க அந்த அம்மன். அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமி நாளில் நாம் அம்மன் கோவிலில் போய் வழிபாடு செய்யலாங்க. இந்த மாதிரி வழிபடுறதுனால நமக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே விலகும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் கூட விளக்கேற்றி லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி கூட வழிபாடு செய்யலாங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால வீடு மனை முதலியான செல்வங்கள் நமக்கு வாங்குற பாக்கியத்தை கொடுப்பாங்க. ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்குமே நாம் மாலையில் சந்திரன் தோன்ற நேரத்தில் வீட்டில் சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செஞ்சு அம்பாளை வழிபாடு செய்யலாங்க. இந்த மாதிரி நாம் பூஜை செய்கிறதுனால நமக்கு ரொம்பவே விசேஷமான பலன்களை கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் வர பௌர்ணமியில் குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்பவே முக்கியங்க. நம்மளோட குலம் செழிக்கிறதுக்கு தான் நாம் இந்த குலதெய்வ வழிபாடே செய்கிறோம். இந்த பௌர்ணமி நாளில் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நாம் வழிபட்டோம்னா நம்மளுக்கு நன்மைகள் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் செய்கிற புண்ணியம் தாங்க நம்முடைய அடுத்த தலைமுறையும் காக்கும். இந்த மாதிரி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் நம்முடைய குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைச்சி கூட வழிபாடு செய்யலாங்க நாம. இதனால சகல நன்மையுமே நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி மாதம் யாரெல்லாம் பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. கூடவே உங்களோட குலதெய்வ பேர் என்னன்னு அப்படியே மென்ஷன் பண்ணிடுங்க. உங்களோட குலதெய்வம் பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. பௌர்ணமி நாளில் கிரிவலம் போகிறது திருவண்ணாமலை மட்டும் இல்லாமல் மற்ற கோயிலில் கூட நம்ம கிரிவலம் போகலாங்க. இது தவிர பழனி, திருப்பரங்குன்றம், திண்டுக்கல், ரத்தனகிரி, வள்ளிமலை, பர்வதமலை இப்படின்னு நிறைய மலை இருக்குதுங்க. இந்த மலையில் எல்லாமே நம்ம கிரிவலம் போகிறது இன்றைக்குமே நடைமுறையில் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் மலை எங்கே இருக்குதோ, மலை மீது எங்கெல்லாம் கோயில் இருக்குதோ அதை முழுவதுமாக நம்ம வலம் வந்தோம்னா திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்று வந்த பலனை நம்ம அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் திருவண்ணாமலை கோயிலுக்கு கிரிவலம் போக முடியல அப்படின்னு வருத்தப்படுறவங்க எல்லாருமே உங்கள் பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் வழிபாடு செய்ய கிரிவலம் மாதிரி சுற்றி வாங்க மலையை. இந்த திருவண்ணாமலையில் இருக்கிற கிரிவல பாதையில் ஏறக்குறைய 99 கோயில் இருக்குதாங்க. இதில் முருகர், அம்பாள், விநாயகர் இந்த மாதிரி நிறைய கோவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆசிரமம், தீர்த்த குளம் இந்த மாதிரி இருக்குதுங்க.
அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான சிவலிங்கமும் இங்கே அமைஞ்சிருக்குதுங்க. அந்தந்த ராசிக்காரங்க வந்து இந்த சிவலிங்கத்தை வழிபட்டால் அவங்களுக்கு தேவையானதை ஈசன் வந்து நிறைவேற்றி தருவாங்க அப்படின்னு நம்புகிறாங்க. அந்த வகையில் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்திரலிங்கம் தாங்க சொல்லப்பட்டு இருக்குது. அஷ்டலிங்க தரிசனத்தில் முதலாவதாகவே இருக்கிறதே இந்த இந்திரலிங்கம் தாங்க. இது வந்து இந்திரன் வந்து வழிபட்ட தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லிங்கம் வந்து கிழக்கு திசையில் அமைஞ்சிருக்குதுங்க. இங்கே வந்து ஐராவதம் என்னும் யானையின் மூலமாக கேட்பது எல்லாம் பக்தர்களுக்கு வாரி வழங்குகிறார் வந்து இந்த இந்திரதேவன். கையில் வந்து வஜ்ராயுதம் தாங்கியவராக தாங்க இவர் அருள் தராரு. இந்த இந்திரலிங்கத்தை வழிபடுறது மூலியமா நமக்கு வந்து அனைத்து விதமான பலன்களும் கிடைக்குங்க. இங்கே வந்து வழிபடுறவங்களுக்கு அஷ்டலிங்க ஐஸ்வர்யமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அந்த வகையில் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் 15ஆம் தேதி பௌர்ணமிக்கு பிறகு எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுதுன்னு இப்போ பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்பவே சந்தோஷம் தரக்கூடிய மாதமாக தாங்க அமைஞ்சிருக்குது. நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னாலும் அது எல்லாமே இந்த மாதம் வந்து சீக்கிரமாக செஞ்சு முடிக்க முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வளர்ச்சி தரக்கூடிய மாதமாக தாங்க இது அமைஞ்சிருக்குது. நீங்கள் வெளியிடத்துக்கு எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா அங்கே போகிற இடத்துல எல்லாமே உங்களுக்கு வந்து செல்வாக்கு அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட புதிய முயற்சியாக எது செஞ்சீங்கனாலும் அதில் எல்லாமே சீக்கிரமாக வெற்றி அடைஞ்சிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதம் வந்து எதிர்பாராத பண வரவும் அதிர்ஷ்ட வாய்ப்பும் இருக்குதுங்க. நீங்கள் கேட்ட இடத்துல எல்லாமே பணம் கிடைக்கும். லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைக்கும். கடன் கேட்டிருந்தீங்களா அது கூட கிடைக்குங்க. அதனால் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எந்த ஒரு குறையுமே இல்லைங்க. நீங்கள் வேறு எங்கேயாவது பணம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அவங்க கூட இப்போ தானாக கொண்டு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்க வந்து சீக்கிரமாக கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. பணம் அதிகமாக கிடைக்கிறதுனால நீங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ்க்கு கடைக்கு இந்த மாதிரி ஏதாவது பொருட்கள் தேவைன்னா அது எல்லாமே வாங்கிக்குவீங்க. அடிப்படையாக என்னென்ன தேவை உங்களுக்கு இருக்குதோ அது எல்லாமே நீங்கள் செஞ்சு முடிச்சுக்குவீங்க இந்த மாதத்தில். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு வந்து கணவன் மனைவி 2 பேர்த்துக்கிட்டையும் ஒரு அந்யோன்யம் அதிகரிக்குங்க. 2 பேர்த்துக்கும் எந்த ஒரு சண்டை இருந்தாலும் அது எல்லாமே இப்போ சரியாகி மனம் விட்டு பேசி ஒத்து போவீங்க. கூடவே வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கு நீங்கள் பிளான் போடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸு இல்லை ரிலேட்டிவ் வீட்டுக்கு ஏதாவது விசேஷத்துக்கு கூட நீங்கள் கலந்துக்கிற வாய்ப்பு இருக்குதுங்க. திருமண முயற்சிகள் வந்து இந்த மாதம் சாதகமாக முடியுங்க. ரொம்ப நாளாக வரன் பார்த்து கிடைக்கல அப்படின்னா கூட இந்த மாதம் உங்களுக்கு புதிய வரன்கள் எல்லாமே தேடி வருங்க. அது எல்லாமே அமையிற வாய்ப்பும் இருக்குது. அதனால் திருமண முயற்சி வந்து இந்த மாதம் செஞ்சு பாருங்கள், நடக்கும் சாதகமாக. உங்களுக்கு பிடிச்சமான ஒரு லைஃப் பார்ட்னரை தாங்க நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கூட சீக்கிரமாக அமைஞ்சிருங்க. ரொம்ப நாளாக குழந்தை இல்லைன்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த மாதம் வந்து குழந்தை பாக்கியம் அமைகிற வாய்ப்பும் இருக்குது. இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகுங்க. அதனால் உள்ளூர் கோயிலுக்கு மட்டும் இல்லாமல் வெளி மாநிலத்தில் இருக்கிற கோயிலுக்கு கூட போயிட்டு வருவாங்க. ரொம்பவே ஃபேமஸான கோயிலெலாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி கோயிலுக்கு தான் இவங்க போயிட்டு வருவாங்க. உடல் ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஏற்கனவே இருந்து வந்த பிரச்சனை, சின்ன சின்ன உடல்நல கோளாறு இது எல்லாமே சரியாக போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியம் வந்து நல்ல சிறப்பாகவே இருக்க போகுது. நல்லா ஹெல்த்தியான உணவாக சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டுக்கோங்க. உடம்பு வந்து சீக்கிரமாக சரியாகிடும். அதோடு உங்களோட வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு ஒரு திருப்பு முனையான மாதமாக தாங்க இந்த மாதம் வந்து அமைஞ்சிருக்குது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து நீங்கள் எதிர்பார்க்கறத விடவே இந்த மாதம் அதிகமான லாபம் உங்களுக்கு கிடைக்குங்க. விற்பனையும் அதிகமாக தான் ஆகும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக முடியுங்க. புதிய முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா அதுவும் வெற்றி கிடைக்கும். இந்த மாத பாதிக்கு மேலே எல்லா வியாபாரிகிட்டையும் இருந்த வந்த போட்டி எல்லாமே நீங்கள் போகுதுங்க. புதுசாக ஏதாவது வியாபாரம் ஆரம்பிக்கிறீங்கன்னா அதில் சக்ஸஸ் ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தை விரிவுபடுத்துறீங்க அப்படின்னா அது கூட நல்லபடியாக நடக்குங்க. இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒட்டுமொத்தமாகவே நல்ல ஒரு மாதமாக தாங்க இந்த டிசம்பர் மாதம் அமைஞ்சிருக்குது. அதனால் பணத்தை வந்து எதையாவது இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதோடு ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. நீங்கள் வந்து வேலை எல்லாமே சுறுசுறுப்பாக செஞ்சு முடிப்பீங்க. எவ்வளோ வேலை கொடுத்தாலும் அதெல்லாம் சீக்கிரமாக செஞ்சு முடிக்கிறதுக்கு முயற்சி செய்வீங்க. ஹையர் ஆஃபீஸர்ஸ் வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய கோரிக்கை எதாக இருந்தாலும் இந்த மாதம் வந்து ஆஃபீஸ் ஏற்றுக்குவாங்க. ரிஷபராசிக்காரங்க பெண்களாக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதம் வந்து நீங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே சந்தோஷம் தர மாதிரி தாங்க இருக்க போகுது. புதுசாக ஆடை ஆபரணம் இது மாதிரிலாம் வாங்குவீங்க. விருந்து விஷயத்தில் கூட உங்களுக்கு கலந்துக்கிற வாய்ப்பு கிடைக்குதுங்க. வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு எல்லா வகையான அனுகூலமே கிடைக்க போகுதுங்க. படிக்கிற குழந்தைங்க இந்த மாதம் படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்தி நல்லா படிங்க. அதன் மூலயமா உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும். எக்ஸாமும் நல்லா எழுதுவீங்க. அதனால் மேல் படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக கிடைக்க போகுதுங்க. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த டிசம்பர் 15ஆம் தேதி பௌர்ணமிக்கு பிறகு ரிஷபராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எல்லா வகையிலுமே இந்த மாதம் வெற்றி பெறத்துக்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகனுக்கு செவ்வளரி மலரால் அர்ச்சனை செஞ்சு வழிபடுங்க. அது மட்டும் இல்லாமல் கந்த சஷ்டி கவசம்லாம் பாராயணம் செய்யலாங்க. இது எல்லாமே உங்களுக்கு நன்மை
தரும். ஒட்டுமொத்தமாக இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றி. வணக்கமும்.